السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய தினத்திலே இஷா தொழுந்து விட்ட பிறகு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை எடுத்து வந்திருக்கின்றேன். அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது எப்படிப்பட்ட தலைப்பு என்றால், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான முறையில் நேசிப்பவர்கள் யார் என்ற இந்த தலைப்பைத்தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களையும் விடையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பித்து இருக்கின்றான். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்தாக, அருட்கொடையாக அனுப்பி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும் பொழுது, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நபியே, உம்மை நாம் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் நன்மாராயம் வழங்கக்கூடியவர்களாகவும் இன்னும் இந்த உம்மத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவதை தனக்கு கீழ்ப்படிவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இணைத்து கூறி இருக்கின்றான். அதாவது அல்லாஹ் சொல்லும் பொழுது, நபியை யார் கட்டுப்படுவாரோ ஃபகத் அத்தா அல்லாஹ், அல்லாஹ்வை அவர் கட்டுப்பட்டவராவார், அல்லாஹ்வுக்கு அவர் கீழ்ப்படிந்தவராவார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றான். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை எந்த வழிமுறையிலே வணக்க வழிபாடு செலுத்துமாறு கற்று தந்து இருக்கிறார்களோ, இபாதத்து செய்ய வழிகளை காண்பித்து தந்திருக்கிறார்களோ, அந்த வழிகள் அல்லாத வேறு எந்த வழியிலும் அல்லாஹ்வை நாம் வணங்க இயலாது. ரசூலுல்லாஹ் எப்படி அல்லாஹ்வை வணங்க நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்களோ அப்படித்தான் நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இன்னும் சொர்க்கத்திற்கான பாதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த பாதை என்று வேறு எந்த பாதையும் கிடையாது. ரசூலுல்லாஹ் உடைய காண்பித்து தந்த பாதைத்தான் சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய பாதையாக இருக்கின்றது. இன்னும் நபிகள் நாயகனுடைய சிறப்பை அறிந்து கொள்ள நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளிலே மஹ்ஷருடைய அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய ஷஃபாஅத்துல் குப்ரா என்று சொல்லக்கூடிய பெரும் சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்குவான். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவர்கள்? இந்த உம்மத்தின் மீது அதிகமாக அன்பு வைத்தவர்கள். இந்த உம்மத்திற்கு எது நல்லவையாக இருக்கின்றதோ அனைத்து நன்மைகளையும் நமக்கு காண்பித்து தந்து இருக்கிறார்கள். இன்னும் நமக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தீங்காக தீமைகளாக இருக்குமோ அந்த விஷயங்கள் குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்து விட்டு இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறும் பொழுது கூறுகின்றான், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், அதாவது அந்த நபி அவர் எப்படிப்பட்டவர் என்றால், லக்கத் ஜாஅக்கும் மின் அன்ஃபுசிக்கும் ரசூலன், அதாவது உங்களிலிருந்தே உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தூதரை அனுப்பி இருக்கின்றான். அவர் எப்படிப்பட்டவர்? உங்களுக்கு சிரமம் ஏற்படுகின்றது என்றால் அவருக்கு வருத்தத்தை அது ஏற்படுத்தும். இன்னும் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஹரீசுன் அலைக்கும், உங்களின் மீது அவர் பேராவல் கொண்டவராக இருக்கிறார். இன்னும் அல்லாஹ் சொல்லுகின்றான்,
பில் முஃமினீன ரഊஃபுன் ரஹீம், இறை நம்பிக்கையாளர்கள் மீது அவர் இரக்கமுடையவராகவும் கிருபையுடையவராகவும் இருக்கின்றார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபாவுடைய கடைசி வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றான். ஆக நமக்கு எது நல்ல விஷயங்களாக இருக்குமோ அதை நமக்கு காண்பித்து தந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், எந்த அளவுக்கு நம்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்கள் என்றால், அல்லாஹ்விடத்திலே தொழுகையை குறித்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையிட்டார்கள். அதாவது 50 வக்தாக இருந்த தொழுகை கடைசியில் 5 வக்தாக குறைக்கப்பட்டது. நம்மீது கொண்ட அன்பின் காரணமாக, நம்மால் செய்ய முடியாது என்ற அதை அறிந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள், தொழுகை குறைக்கப்பட்டது. இப்படி உம்மத்தின் மீது ஹரீஸ், மிக பெரும் பேராவல் கொண்டவராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஆகவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது. மற்றவர்களை நேசிப்பது போன்று கிடையாது. ரசூலுல்லாஹ்வை நேசிப்பது என்பது கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் கூறும் பொழுது, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட மேலானவராக இருக்கிறார். ஆக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது நமக்கு கட்டாயமாக இருக்கின்றது. இன்னும் எல்லாவற்றையும் விட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் விட, அனைத்து பொருட்களையும் விட, தாய் தந்தை மனைவி மக்கள் நண்பர் அன்பர் உறவினர் உற்றார் என அனைவரையும் விட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் முன்னுரிமையை வழங்க வேண்டும். அவர்கள் மீதான அன்பை நாம் முற்படுத்துவது நம் மீது கட்டாயமாக இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, நபியே அவர்களிடத்திலே சொல்லுங்கள், இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாவுக்கும் வ இக்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும், அதாவது நீங்கள் உங்களுடைய தந்தைமார்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிகள், இன்னும் உங்களுடைய குடும்பம், நீங்கள் சேர்த்து வைத்த செல்வம், இன்னும் எந்த வியாபாரத்தை பற்றி நீங்கள் அஞ்சுகின்றீர்களோ அந்த வியாபாரம், இன்னும் நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுடைய இருப்பிடங்கள், உங்களுடைய இல்லங்கள், இவையாவும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி வ ஜிஹாதின் ஃபி ஸபீலி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிவதை விடையும் உங்களுக்கு நேசத்திற்குரியவையாக இந்த பொருட்கள் அனைத்தும் ஆகிவிடுமே என்றால் ஃபதரப்பஸு, நீங்கள் காத்திருங்கள். நபி அவர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் காத்திருங்கள். ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ் தன்பால் இருந்து வேதனையை கொண்டு வருவதற்காக நீங்கள் காத்திருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பாவிகளுக்கு நேர்வழியை காட்டுவது கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே அறைகூவல் விடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது நம் மீது கட்டாயமாக இருக்கின்றது. அனைத்தையும் விட ரசூலுல்லாஹ் மீதான முஹப்பத்திற்கு நாம் முக்கியத்துவத்தை தர கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் மூமினாக ஆக முடியாது எதுவரையில் என்றால், நான் அவருக்கு, அவருடைய தந்தை, அவருடைய குழந்தைகள், ஏனைய மக்கள் அனைவரையும் விட நான் மிக அன்பானவராக ஆகும் வரை அவர் உண்மையான நம்பிக்கையாளராக ஆகிவிட முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக ரசூலுல்லாஹ்வை நேசிப்பது இது அதாவது கடமையாக இருக்கின்றது. அகீதா என்று சொல்லக்கூடிய அகீதாவின் அடிப்படை அம்சங்களில் ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்து வைத்து இருந்தார்கள். கரத்தை ரசூலுல்லாஹ் பிடித்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னை தவிர எல்லாவற்றையும் விட நீங்களே எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்று சொன்னார்கள். அதாவது என்னை தவிர இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட நீங்களே எனக்கு பிரியமானவர்கள் என்று சொல்ல ரசூலுல்லாஹ் கூறினார்கள், இல்லை, எவனுடைய கரத்தில் என் உயிர் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக உம்மை விடவும் நான் உமக்கு மிகவும் பிரியமானவனாக ஆகும் வரை இவ்வாறு இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே கூறினார்கள், இப்போது அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை விடவும் தாங்களே எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் ஆன யா உமர், உமரே இப்போதுதான் நீங்கள் சரியாக சொன்னீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கூறினார்கள். ஆக ரசூலுல்லாவை நேசிப்பது இது பிரதானமான விஷயமாக இருக்க வேண்டும். இது ஒன்னும் ஒரு செகண்டரி ஆப்ஷன் கிடையாது. நேசிக்க விருப்பம் என்றால் நேசிக்கலாம், இல்லை என்றால் விட்டுவல், அப்படி கிடையாது. மாறாக பிரதானத்துவத்தை, அதாவது பிரதானமாக நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை கவனத்திலே கொண்டு நபியை நேசிப்பதன் அளவுகோல் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதன் அளவுகோல் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், ஸலாத்துன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். 3 விஷயங்கள் யாரிடத்திலே இருந்து விடுமோ அவர் ஈமானுடைய சுவையை உணர்ந்து விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஐயகூன அல்லாஹு வ ரசூலு, அதாவது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவருக்கு மற்ற எல்லாத்தையும் விட, மற்ற அனைவரையும் விட நேசத்திற்குரியதாக ஆகாதவரை. இரண்டாவது, ஒருவர் மற்றவரை அல்லாஹ்வுக்காகவே நேசிப்பது. மூன்றாவது, நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போன்று இறை நிராகரிப்புக்கு குஃப்ருக்கின் பால் திரும்பி செல்வதை வெறுப்பது. இந்த 3 விஷயங்கள் யாருள் இருந்து விடுமோ அவர் ஈமானின் சுவையை உணர்ந்தவராக ஆகிவிடுகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை குறித்து ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸின் நோக்கம் என்பது வெறும் நேசிப்பது மட்டும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வை நேசிப்பது என்றால் வெறும் வாய்மொழியாக நேசிப்பது மட்டும் கிடையாது. மாறாக யாரை நேசிக்கின்றோமோ அந்த நேசத்திற்குரியவர் எதை விரும்புகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நேசிக்கிறார்களோ, எதை விரும்பினார்களோ அதை நாம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் எதை வெறுத்தார்களோ அதை நாம் வெறுக்க வேண்டும். இதுதான் இந்த ஹதீஸினுடைய நோக்கமாக இருக்கின்றது, நேசத்தினுடைய உண்மையான அளவுகோலாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது வாய்மொழியாக வாயில் நான் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கின்றேன் என்று சொன்னால் மட்டும் போதுமானது கிடையாது. மாறாக ரசூலுல்லாஹ் எதை நேசித்தார்களோ அதை நாம் நேசிக்க வேண்டும், அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் எதை வெறுத்தார்களோ அதை நாம் வெறுக்க வேண்டும். அதாவது முதலாவதாக அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் மற்ற அனைத்தையும் விட நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். அதற்கு அடுத்து இரண்டாவதாக அந்த நேசத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதை நேசிக்கிறார்களோ அதை நேசிக்க வேண்டும். எதை, அதாவது இதுவே உண்மையான நேசத்தின் வெளிப்பாடாக இருக்கின்றது. மூன்றாவது அம்சம், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் வெறுக்கக்கூடியதை நாம் வெறுக்க வேண்டும். இந்த நேசத்திற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய இறை மறுப்பு, அனாச்சாரம், பிதஅத், இணை வைப்பு, இப்படி ஈமானுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வெறுக்க வேண்டும். இதுவே நபியை நேசிப்பதன் அளவுகோலாக இருக்கின்றது என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்ததாக நபியை நேசிப்பதன் சிறப்புகளை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு முறை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகை தந்து மறுமை நாள் குறித்து கேள்வி கேட்டார். மத்த ஸாஅத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்க ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து கேள்வி கேட்டார்கள், மறு கேள்வி கேட்டார்கள். மா அதத்தலஹா, அந்த மறுமைக்காக நீங்கள் எதை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க அந்த சஹாபி கூறினார், மா அதத்துலஹா மின் கஸீரி ஸலாத்தின் வலா ஸௌமின் வலா ஸதகா, அல்லாஹ்வின் தூதரே என்னிடத்திலே அதிகமான தொழுகைகள் கிடையாது, அதிகமான நோன்புகள் கிடையாது, அதிகமான சதகாக்கள் கிடையாது, ஆனால் வலக்கின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹ், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் நேசிக்கின்றேன் என்று அந்த சஹாபி கூறினார். அதாவது மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்க ரசூலுல்லாஹ் அதற்காக நீங்கள் எதை தயாரித்து வைத்திருக்கிறீர்கள், என்ன சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்க அந்த சஹாபி கூறினார், அல்லாஹ்வின் தூதரே கடமையான தொழுகை அல்லாத நஃபிலான வணக்க வழிபாடுகள் என்னிடத்திலே அதிகமாக இல்லை. நஃபிலான தொழுகைகள், நஃபிலான நோன்புகள், நஃபிலான தர்மங்கள் என்னிடத்திலே அவ்வளவு அதிகமாக இல்லை. இருந்தும் நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறேன் என்று சொல்ல ரசூலுல்லாஹ் பதில் கூறினார்கள், அன்த மஅமன் அஹ்பப்த், யாரை நீர் நேசிக்கின்றீரோ அவரோடு நாளை இருப்பாய். சுப்ஹானல்லாஹ், யாரை நீ நேசிக்கின்றாயோ அவரோடு தான் நாளை நீ மறுமையில் இருப்பாய். நீ அல்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பாய் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரோடு மறுமையில் நீ இருப்பாய்.
ஆக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதன் காரணமாக ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய நற்பாக்கியம் கிடைக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். ஆக இந்த ஹதீஸ் நமக்கு ரசூலுல்லாஹ்வை நேசிப்பதன் சிறப்பை நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. யாரை நாம் இன்று இந்த உலகத்திலே நேசிக்கின்றோமோ நாளை அவரோடு தான் மறுமையில் இருப்போம் என்றும் ஒரு எச்சரிக்கையும் இந்த ஹதீஸ் விடுக்கின்றது. நாம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கண்ட அதாவது ஹீரோக்களையும் மற்றவர்களையும் நாம் நேசத்திற்குரியவர்களாக ஆக்கி கொண்டோமே என்றால் இந்த ஹதீஸ் நமக்கு எச்சரிக்கை. மாறாக நாம் அல்லாஹ்வுடைய தூதரை, மூமின்களை, சாலிஹானவர்களை நேசிப்போம் என்றால் அவர்களோடு நாம் இருப்போம் என்று இந்த ஹதீஸ் ஒரு கட்டத்திலே ஒரு தரப்பிலே நற்செய்தியையும் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிப்பதனால் மறுமையில் சொர்க்கத்தில் அவர்களோடு இருக்கக்கூடிய நற்பாக்கியம் கிடைக்கின்றது. இது முதலாவது சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதனால் நம்முடைய ஈமான் முழுமை அடைகின்றது. ஏற்கனவே பார்த்த ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவருக்கு அவருடைய தந்தை, குழந்தைகள், ஏனைய மக்கள் அனைவரையும் விட நான் மிகவும் நேசத்திற்குரியவராக ஆகும் வரை அவர் இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லி தருகின்றது என்றால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிப்பதனால் நம்முடைய ஈமான் முழுமை அடைகின்றது. ஆக இதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்த விஷயம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிப்பதன் ஆதாரம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதன் ஆதாரம் அவர்களை பின்பற்றுவதே அன்றி வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் அல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே, அவர்களிடத்திலே கூறுங்கள், இன் குன்தும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான். ஏனென்றால் அல்லாஹ் அவன் மன்னிக்க கூடியவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டி இருக்கின்றான். இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள். அதாவது, நாங்கள் தான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கின்றோம் என்று வாதிடக்கூடியவர்கள் அதிகரித்த போது அதற்கான ஆதாரத்தை நிறுவுமாறு அவரிடத்திலே கேட்கப்பட்டது. அதாவது, எல்லோரும் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் நேசிக்கின்றோம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமான நேரத்திலே நீங்கள் சொல்கிறீர்கள், ஆனால் அதற்கான ஆதாரம் என்ன என்று கேட்கக்கூடிய வகையிலே இந்த வசனம் இறங்கியது. இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்றீர்கள் என்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதே அதனுடைய அடையாளமாக, ஆதாரமாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்திலே இன்னொரு விஷயத்தையும் நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வை நேசிப்பதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதும் அவர்களை நேசிப்பதும் அடங்கக்கூடியதாக இருக்கின்றது. நபியை நேசிப்பது அல்லாஹ்வை நேசிப்பதின் வெளிப்பாடாகும். ஏனென்றால் அல்லாஹ் தனது நபியை நேசிக்கின்றான், தனது கலீலை நேசிக்கின்றான். இப்படி அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நபியை நேசிப்பது இது அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இரண்டுமே ஒரே விஷயம்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியது அல்லவா? இதிலே ரசூலுல்லாஹ்வின் மீதான நேசமும் இந்த வசனத்திலே அடங்கிவிடும். ஆக அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நீங்கள் நேசிக்கின்றீர்கள் என்றால் என்ன செய்ய வேண்டும்? செயலிலே காட்ட வேண்டும், ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும். வெறும் வாய்மொழியாக நாங்கள் நேசிக்கின்றோம் என்று சொல்லுவது மட்டும் போதுமானது கிடையாது. மாறாக ரசூலுல்லாஹ்வை நாம் நேசிக்கின்றோம் என்றால் ரசூலுல்லாஹ்வை அப்படியே நாம் பின்பற்ற வேண்டும். இதுவே ரசூலுல்லாஹ்வை நேசிப்பதன் ஆதாரமாக இருக்கின்றது என்பதை நாம் நம்முடைய கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது ஈமானுடைய ஒரு விஷயத்தில் உள்ள விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதன் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது அதனுடைய ஆதாரம், அவர்களை பின்பற்றுவதே அதனுடைய ஆதாரமாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அதற்கு அடுத்து, நபி அவர்களை சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்கள்? சுப்ஹானல்லாஹ். நபி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரை தங்களின் உயிரினும் மேலாக நேசித்தார்கள். அனைத்தையும் விட
அனைவரையும் விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அந்த சஹாபாக்கள் முன்னுரிமை வழங்கினார்கள். அவர்கள் சொல்லக்கூடியதை அப்படியே செய்து முடிக்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். சில நேரங்களிலே சஹாபாக்களிடமிருந்து சில தவறுகள் நடக்கும். ரசூலுல்லாஹ் அதை திருத்தியவுடன் அதிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், இப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், கிராமத்திலிருந்து ஒரு அரபி வருகிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்ப்பதற்காக. அவருக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று அவருக்கு தெரியாது. அப்பொழுது ஒரு இடத்திற்கு வரும் பொழுது அந்த இடத்திலே ஒரு கூட்டம் இருக்கின்றது. அந்த கூட்டத்திலே ஒருவர் ஏதோ ஒன்று சொல்கிறார். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அவர் சொல்லக்கூடியதை அப்படியே எடுத்து இயம்பக்கூடியவர்களாக, அப்படியே செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார். இதை அந்த கிராமத்து அரபி பார்க்கிறார். அதாவது ஒருத்தர் கூறுகிறார், அவர் கூறுவதை அவர் சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய தோழர்கள் இப்படி சொல்கிறார், இப்படி செயல்படுகிறார்களே, அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்தையும் இப்படி கேட்கிறார்களே என்ற ஆச்சரியத்தோடு பிறரிடத்திலே கேட்க, இவர் யார் என்று கேட்க, அவருக்கு சொல்லப்பட்டது இவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அப்படியே செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும். இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதற்கு ஆதாரமாகத்தான் சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்கள் என்பதை அதாவது சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். உஹது போர், அந்த நேரத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னையே தடுப்பாக ஆக்கி கொண்டு சுப்ஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ் அவர்களை பாதுகாத்தார்கள். உஹது நேரத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னை தடுப்பாக ஆக்கி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதுகாத்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளின் நிலையை அறிந்து கொள்ள தங்களுடைய தலையை அவ்வப்போது உயர்த்தி பார்த்தார்கள். எதிரிகள் என்ன செய்கிறார்கள், என்ன நடக்கின்றது என்பதை கவனிப்பதற்காக ரசூலுல்லாஹ் தலையை உயர்த்திய பொழுது அந்த நேரத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நீங்கள் எட்டி பார்க்கிறீர்கள், அதனால் எதிரிகளின் அம்பு உங்களை வந்து தாக்கி விடலாம். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களது நெஞ்சுக்கு முன் எனது நெஞ்சு இருக்கட்டும். நஹரி தூன நஹரகயா நஹரிகயா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய நெஞ்சுக்கு முன் என்னுடைய நெஞ்சு தடுப்பாக இருக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரை உயிரினும் மேலாக சஹாபாக்கள் நேசித்தார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் ஆதாரமாக இருக்கின்றது. இன்னொரு ஒரு சம்பவம், ஸைத் பின் தஃபின்னா என்று சொல்லக்கூடிய சஹாபி, அதாவது இறை மறுப்பாளர்களுடைய கரத்தால் தண்டனைக்கு ஆளாக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே அபு சுஃபியான் அந்த நேரத்திலே ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவவில்லை. ஸைத் பின் தஃபின்னா அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். அதாவது ஸைத் பின் தஃபின்னா அவரே, யா ஸைத் அத்துஹிப்பு அன்ன முஹம்மதன் இந்தன அல்ஆன ஃபீ மகானிக நத்ரிபு உனுக வ அன்த ஃபீ அஹ்லிக, எந்த இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே முஹம்மது இருப்பதை நீங்கள் விரும்புவீர்களா? நீங்கள் வீட்டிலே இருந்து கொண்டு உங்களுடைய இடத்திலே முஹம்மது இருப்பதை நீங்கள் விரும்புவீர்களா என்று ஸைத் பின் தஃபின்னா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே அபு சுஃபியான் கேட்க, ஸைத் அவர்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹு, நான் அவ்வாறு விரும்ப மாட்டேன், மாறாக நான் இதை கூட விரும்ப மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது எந்த இடத்திலே இருக்கிறார்களோ அந்த இடத்திலே ஒரு முள் அவர்களை துளைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று ஸைத் பின் தஃபின்னா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீதான அன்பை தன்னுடைய கடைசி நேரத்திலே வெளிப்படுத்தினார்கள். அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் யாரையும் இவ்வாறு பார்த்ததில்லை. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள், முஹம்மதின் தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்புகிறார்களோ அதை போன்று நான் வேறு யாரையும் விரும்புவதாக நான் கண்டதில்லை என்று அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு கட்டத்திற்கு நாம் வருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதில் 3 வகைகளில் மக்கள் அடங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய விஷயத்தில் 3 பிரிவுகளாக மக்கள் இருக்கிறார்கள். முதலாவது பிரிவினர் யார் என்றால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதில் அளவு மீறக்கூடியவர்கள்.
மிகைப்படுத்துபவர்கள். நபியை நேசிக்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கக்கூடிய அந்த விஷயத்திலே மார்க்கத்தில் கூறப்படாத பிதஅத்துகளை செய்யக்கூடியவர்கள் முதலாவது வகையினராக இருக்கிறார்கள். நாம் இந்த வகையினுடைய விளக்கத்தை பின்னர் பார்ப்போம். இரண்டாவது வகையினர் யார் என்றால், இந்த விஷயத்திலே ரசூலுல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய விஷயத்திலே அலட்சியமாக இருக்கக்கூடியவர்கள். நபி அவர்களை நேசிக்காமல் இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடியவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன உரிமைகளை வழங்க வேண்டும் என்பதில் பாராமுகமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய அலட்சிய போக்குடையவர்கள். மூன்றாவது வகையினர் யார் என்றால் நடுநிலையாளர்கள். அதாவது மிகைப்படுத்துதலுக்கும் அலட்சிய போக்கிற்கும் மத்தியில் நடுநிலையாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான முறையில் நேசித்து அந்த நேசத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடியவர்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவது பகுதியினர் நபியை நேசிக்கும் விஷயத்தில் எல்லை மீறுபவர்கள், மிகைப்படுத்துபவர்கள். அதாவது ரசூலுல்லாவை நேசிக்கின்றோம் என்ற விஷயத்திலே ரசூலுல்லா சொல்லித்தராத, ரசூலுல்லா காண்பித்து தராத விஷயங்களை செய்யக்கூடியவர்கள். இவ்வாறு தாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நபியின் மீதான நேசம் என்று எண்ணக்கூடியவர்கள். ரசூலுல்லா சொல்லித்தராத விஷயத்தை ரசூலுல்லா மீதான நேசம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு அந்த விஷயத்தை செய்யக்கூடியவர்கள். பல பிதஅத்துகள், மார்க்கத்தில் சொல்லித்தரப்படாத பல அனாச்சாரங்களை செய்யக்கூடியவர்கள். அதாவது அந்த அனாச்சாரங்களில் ஒன்றுதான் மீலாது நபி கொண்டாடுவது, நபியை புகழ்வதில் வரம்பு மீறுவது, மௌலூது வாசகங்களை ஓதுவது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தராத வழிமுறையாக இருக்கின்றது. மாறாக இது இப்படிப்பட்ட விஷயங்கள் மார்க்கத்திலே புகுத்தப்பட்ட பிதஅத்துகளாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் பிதஅத்துகளை குறித்து மிகவும் எச்சரிக்கை செய்து இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி இந்த மௌலூதிலே ஒரு வாசகம் இருக்கின்றது. அந்த வாசகம் என்ன சொல்லுகின்றது என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுக்கு சமமாக அந்த வாசகம் கொண்டு போய் நிப்பாட்டுகின்றது. எப்படி வருகின்றது? فَإِنَّ مِنْ جُودِكَ الدُّنْيَا وَضَرَّتَهَا وَمِنْ عُلُومِكَ عِلْمُ اللَّوْحِ وَالْقَلَمِ. அதாவது இம்மையும் மறுமையும் உங்களின் கொடைகளில் உள்ளவையாக இருக்கின்றது, மற்றும் எழுதுகோல் மற்றும் லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய பாதுகாக்கப்பட்ட ஏட்டின் அறிவு உங்களின் ஞானங்களின் உள்ளவையாக இருக்கின்றது என்ற இந்த வரி என்ன சொல்லுகின்றது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுகோலை குறித்து அறியக்கூடியவர்கள், லௌஹுல் மஹ்ஃபூதை குறித்து அறியக்கூடியவர்கள், மறைவான ஞானம் அவர்களுக்கு உண்டு என்று இந்த வரி சொல்லுகின்றது. ஆக இது எப்படிப்பட்ட வரி? இது நேசமா? மாறாக இந்த வரி என்பது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு வாசகமாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி இம்மையும் மறுமையும் நபி அவர்களின் கொடைகளாகவும் எழுதுகோல் மற்றும் லவ்ஹுல் மஹ்ஃபூதினுடைய அறிவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவில் உள்ளவையாகவும் இருக்குமே என்றால், படைத்த இறைவனுக்குரியது எது? அல்லாஹ்வுக்கு என்று மீதமாக இருக்கக்கூடியது எது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனே லவ்ஹுல் மஹ்ஃபூதை குறித்து அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வை தவிர யாராலும் அதை அறிய முடியாது. ஆக இது எப்படிப்பட்ட இணை வைப்பான வாசகமாக இருக்கின்றது. இன்னும் இதை போன்று நிறைய வாசகங்கள் அந்த மௌலூது பாடலிலே, அந்த மௌலூது வரிகளிலே நிறைய வாசகங்கள் இணை கற்பிக்கக்கூடிய வாசகங்களாக இருக்கின்றது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை கிடையாது. மாறாக ரசூலுல்லாஹ் இதை குறித்து எச்சரித்து இருக்கிறார்கள், தடுத்து இருக்கிறார்கள். தன்னுடைய விஷயத்திலே அளவு மீறக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்து இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துத்ருனி கமா அத்ரத்தின் நஸாரா இப்ன மரியம். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாக இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாமை கிறிஸ்தவர்கள் எப்படி புகழ்வதிலே எல்லை மீறினார்களோ அதை போன்று என்னுடைய விஷயத்திலே நீங்கள் எல்லை மீறாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டு கூறினார்கள். நீங்கள் கூறுங்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. இன்னும் நீங்கள் கூறுங்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றேன். நான் அல்லாஹ்வுடைய அடிமை முதலிலே, அதற்கு அடுத்துத்தான் நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த முதலாவது வகையினர் ரசூலுல்லாவை நேசிக்கும் விஷயத்தில் எப்படி எல்லை மீறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாவிடத்திலே வசீலா தேடுவது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சிபாரிசை வேண்டி அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்வது, இன்னும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் அமைந்திருக்கக்கூடிய இடத்தை புனிதம் கருதி தொட்டு முத்தமிடுவது போன்ற
செயல்கள் நேசத்தின் பெயரால் புரியப்படுகின்றது. இது நேசமா? இதுவல்ல உண்மையான நேசம். உண்மையான முஹப்பத் இதுவல்ல. சுப்ஹானல்லாஹ். மாறாக உண்மையான முஹப்பத் எது? இந்த விஷயம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித் தராத விஷயம். இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே, நபியை உண்மையாக நேசித்த சஹாபாக்களால் புரியப்படாத விஷயங்கள். ரசூலுல்லாவை உயிரினும் மேலாக அதிகமாக நேசித்த சஹாபாக்கள் இப்படி மௌலூது ஓதினார்களா, மீலாது விழாவை கொண்டாடினார்களா என்று கேட்டால் கண்டிப்பாக அவ்வாறு சஹாபாக்கள் செய்யவில்லை. இன்னும் இது எப்படிப்பட்ட விஷயம் என்றால், மார்க்கம் இந்த விஷயங்களை தடை செய்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், வமன் அதல்லு மிம்மன் இத்தபா ஹவாஹு பிகைரி ஹுதம் மினல்லாஹ். அல்லாஹ்விடம் இருந்துள்ள நேர்வழியை அன்றி தன்னுடைய மன இச்சையை பின்பற்றுபவனை விட மிகவும் வழிகட்டவன் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கூறிவிட்டு, இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமத் ஸாலிமீன், அநியாயக்கார மக்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துவது கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி இதுவல்ல நேசம். ரசூலுல்லாஹ்வின் மீது உண்மையான நேசம் இதுவல்ல. மாறாக ரசூலுல்லாஹ்வின் மீது உண்மையான நேசம் என்ன? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்களோ அதை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றி அதை பற்றி பிடிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ரசூலுல்லாஹ்வை புகழக்கூடிய விஷயத்திலே, ரசூலுல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய விஷயத்திலே எல்லை மீறக்கூடியவர்கள், அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது மார்க்கத்தை பற்றி அறிவின்மையே முக்கிய காரணமாக இருக்கின்றது. இரண்டாவது, மார்க்கத்தை தவறாக சொல்லக்கூடியவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது மிகவும் முக்கிய காரணமாக இருக்கின்றது. அதாவது மார்க்கத்தை தவறாக சொல்லக்கூடியவர்கள் இவர்களே மக்களை வழிகெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பின்பற்ற வேண்டுமே என்றால் யாரை பின்பற்ற வேண்டும்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் வழிகாட்டியாக அமைத்துக் கொள்ள பின்பற்ற வேண்டும் எனில் நபி தோழர்களை பின்பற்றுங்கள், சஹாபாக்களை பின்பற்றுங்கள். ஏனெனில் அந்த சஹாபாக்கள் இந்த உம்மத்தில் உள்ளத்தால் உன்னதமானவர்கள், ஆழ்ந்த மார்க்க அறிவுள்ளவர்கள், வெளிப்படையாக இருந்தவர்கள், நேர்வழியில் நிலைத்திருந்தவர்கள், சீரான நிலையில் இருந்தவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் அவர்களை தனது நபியின் தோழமைக்காகவும் தனது மார்க்கத்தை நிலைநாட்டவும் தேர்ந்தெடுத்தான். சஹாபாக்களை யார் தேர்ந்தெடுத்தது? அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். எதற்கு தேர்ந்தெடுத்தான்? நபியின் மீதான ரசூலுல்லாஹ்வுடைய தோழமைக்காக தேர்ந்தெடுத்தான். இன்னும் மார்க்கத்தை நிலை நாட்டுவதற்காக சஹாபாக்களை தேர்ந்தெடுத்தான். ஆகவே தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த சிறப்புகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அவர்களின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்தொடருங்கள். ஏனென்றால் அவர்கள் நேரான பாதையில் நிலைத்திருந்தவர்கள் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடியது நமக்கு படிப்பினையாக இருக்கின்றது. ஆக சஹாபாக்கள் செய்யவில்லை, சஹாபாக்கள் மௌலூது ஓதவில்லை, சஹாபாக்கள் மீலாது விழா கொண்டாடவில்லை. ஆக நாம் பின்பற்றுவதற்கு தகுதியானவர், ஒருவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடப்பதற்கு தகுதியானவர் யார் என்றால் சஹாபாக்களாக இருக்கிறார்கள் என்பதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அஸரில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இது முதலாவது வகையினர். இரண்டாவது வகையினர் யார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கும் விஷயத்தில் அலட்சியமாக இருப்பவர்கள். அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை பற்றி அறியாதவர்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கின்றது, நான் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்று தெரியாத சமுதாயத்தினர், தெரியாத மக்கள், பாராமுகமாக இருக்கக்கூடியவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சுன்னாவை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் எடுக்கப்பட்டால் ஸலவாத்து கூறுவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறுவது என்பதை பற்றியும் அறியாதவர்கள். இப்படிப்பட்ட பிரிவும் இப்படிப்பட்ட மக்களும் நம்முடைய உம்மத்திலே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அல்லாஹ் அவர்களை நபியாக அனுப்பினார், ரசூலுல்லாஹ் என்ன நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி படிப்பது, ரசூலுல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்வது, ரசூலுல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமைகள் என்னென்ன என்பதை பற்றி அறியாத மக்கள். இவர்கள் ஏன் இவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது இதற்கான காரணங்கள் மூன்றில் ஒரு காரணமாக இருக்கின்றது, அல்லது மூன்று காரணங்களும் அந்த அவர்களுள் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது முக்கியமான காரணம் என்னவென்றால் பாவங்களில் மூழ்கி இருப்பதும், மார்க்கம் விதிக்கக்கூடிய கட்டளைகளிலே மன இச்சையை முற்படுத்துவதுமே இவ்வாறு இவர்களை அலட்சிய பாதையில்
இருக்கக்கூடியதற்கு காரணமாக இருக்கின்றது. அதாவது மார்க்க கட்டளைகள். மார்க்கம் என்ன சொல்லுகின்றது? தாடியை வைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகின்றது. மார்க்கம் என்ன சொல்லுகின்றது? கரண்டை காலுக்கு மேலே ஆடையை அணிய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகின்றது. ஆனால் உலக மக்கள் என்ன சொல்லுவார்கள்? தாடி வைத்தால் என்ன நினைப்பார்கள், கரண்டை காலுக்கு மேல் ஆடை அணிந்தால் என்ன நினைப்பார்கள் என்று மன இச்சையை இந்த இடத்திலே முற்படுத்துவது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடிய விஷயத்திலே அலட்சியத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரணம், முஹம்மது ரசூலுல்லா என்று ஷஹாதா கூறிவிட்டால் மட்டும் போதுமானது, அவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைப்பது. இது இரண்டாவது காரணமாக இருக்கின்றது. மூன்றாவது காரணம், மார்க்க விஷயங்களை அறியாமல் வெறும் பெயரளவில் முஸ்லிமாக இருப்பது. இது ஒரு காரணமாக இருக்கின்றது. அதாவது ரசூலுல்லா எதற்காக அனுப்பப்பட்டார்கள், ரசூலுல்லா என்ன கொண்டு வந்தார்கள், என்னென்ன கட்டளைகளை எடுத்து வந்தார்கள் என்பதை அறியாமல் இருப்பது. இந்த மூன்று விஷயங்கள் மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது. இதற்கான தீர்வு என்ன? இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பாவங்களில் இருந்து தௌபா செய்து மீண்டு சரியான மார்க்க கல்வியை கற்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை சரியாக அவர்கள் நிறைவேற்றிட வேண்டும். இதுவே அவர்களுக்கான தீர்வாக இருக்கின்றது. அடுத்ததாக மூன்றாவது வகையினர் நடுநிலையை பேணக்கூடியவர்கள். மிகைப்படுத்துதலுக்கும் அலட்சிய போக்கிற்கும் மத்தியில் நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான முறையில் நேசிக்கக்கூடியவர்கள். இவர்கள் யார்? இந்த வகையில் சலஃப் என்னும் முன் சென்ற நன்மக்களான சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இன்னும் அவர்களின் வழிமுறையில் நடக்கும் அனைவரும் இந்த மூன்றாவது பகுதியில் வந்து விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்டவர்கள் நபியை நேசிப்பது கட்டாயம் என்பதை அறிந்து செயல்படக்கூடியவர்கள். இன்னும் இவர்கள் மனைவி, மக்கள், தாய், தந்தை, நண்பர், உற்றார், உறவினர் என அனைவரையும் விட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிப்பார்கள். அல்லாஹ் கூறுவதற்கு இணங்க, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி அவர்கள் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட மிகவும் மேலானவராக இருக்கின்றார் என்ற இந்த வசனத்திற்கு ஏற்ப ரசூலுல்லாவை நேசிக்கக்கூடியவர்கள். இன்னும் இவர்கள் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ் காண்பித்து தந்த சின்ன சின்ன சுன்னாக்களையும் விடாது பின்பற்றக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ் காண்பித்திருந்த சுன்னாக்களில் கடமையானவைகளையும் இன்னும் விரும்பத்தக்கவைகளையும் அவர்கள் அப்படியே பற்றி பிடித்து நடக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வமா ஆதாகுமுர் ரசூல் ஃபகுது, நபி எதை உங்களுக்கு வழங்குகின்றாரோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, இன்னும் நபி எதை விட்டு உங்களை தடுக்கின்றாரோ அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் என்ற இந்த வசனத்திற்கு ஏற்ப அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை முற்றிலும் பற்றி பிடிக்கக்கூடியவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். இன்னும் முக்கியமான விஷயம், இந்த மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய நடுநிலையில் உள்ளவர்கள், ரசூலுல்லாஹ்வை நேசித்தின் அடிப்படையில் நடக்கக்கூடியவர்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் பல சிறப்புகளை வழங்கி இருக்கின்றான் என்று நம்பிக்கை கொள்வார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை கொள்வதோடு அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குமே என்றால், இந்த சிறப்புகள் யாவும் நபியை மனிதன் என்னும் தன்மையிலிருந்து விலக்கி விடாது என்றும் நம்பிக்கை கொள்வார்கள். முக்கியமான விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பல சிறப்பை வழங்கி இருக்கின்றான், பல சுப்ஹானல்லாஹ் மோஜிசாக்களை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான், பல சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்து இருக்கின்றான். அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரே, மனித தன்மையிலிருந்து இந்த சிறப்புகள் எல்லாம் அவர்களை விலக்கி விடாது. ரசூலுல்லாஹ் மறைவான விஷயத்தை அறிய மாட்டார்கள் அல்லாஹ் அறிவித்து தராத வரையில் என்று இந்த விஷயத்திலே உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் தான் நடுநிலையில் இருக்கக்கூடியவர்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நேசிப்பதன் அடையாளங்கள் மற்றும் வழிமுறைகளை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசிக்கின்றேன் என்றால் அதனுடைய அடையாளம் என்ன? நான் அவர்களுடைய சுன்னாவை பற்றி பிடிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். கடமையான சுன்னாக்களையும் விரும்பத்தக்க சுன்னாக்களையும் நாம் பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, சுன்னா இரண்டு வகையாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் காண்பித்து தந்த வழிமுறையில இரண்டு விஷயங்கள் இருக்கின்றது. ஒன்று கடமையான சுன்னா, தாடி வைப்பது இது கடமை, ரசூலுல்லாஹ் காண்பித்து தந்த சுன்னா. ஆனா சுன்னாவின் அதனுடைய சட்ட நிலை என்ன? கடமையாக இருக்கின்றது. இன்னும் சுன்னாக்களில் முஸ்தஹப் என்று சொல்லக்கூடிய விரும்பத்தக்கதும் இருக்கின்றது. ஆக ரசூலுல்லாவை ஒருவர் நேசிக்கின்றார் என்றால் அவர் ரசூலுல்லாவுடைய எல்லா சுன்னாக்களையும் பின்பற்றக்கூடியவராக இருப்பார். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவராக இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், லிதுமினு பில்லாஹ்,
அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டு, வரசூலி அவனுடைய தூதரின் மீது நம்பிக்கை கொண்டு, இன்னும் அந்த தூதருக்கு உதவி செய்து அந்த தூதரை கண்ணியப்படுத்தி வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியத்தை வழங்குவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் உதவி செய்வது, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா அடிப்படையில் ஏற்று நடப்பது நம் மீது கட்டாயமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகும் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை கேட்கும் பொழுது நாம் வேறு விஷயங்களிலே நாம் ஈடுபடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுது பணிவுடன் அந்த பள்ளிவாசலில் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வத்துவக்கிரு, அந்த நபிக்கு நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றான். ஆக ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது என்னென்ன கண்ணியம் எல்லாம் இருந்ததோ, ரசூலுல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அதை போன்றே ரசூலுல்லாஹ் வஃபாத்திற்கு பிறகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசிப்பதன் அடையாளமாக இருக்கின்றது. மூன்றாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் நேசிக்கின்றார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக அவர் நினைவு கூற வேண்டும். இன்னும் ரசூலுல்லாஹ்வை பற்றிய வரலாறை அவர் வாசிக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் வானவர்களும் நபியின் மீது ஸலவாத் பொழிகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றார். ஆக ரசூலுல்லாஹ் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாம் ஸலவாத் சொல்ல வேண்டும். இன்னும் ஹதீஸிலே வருகின்றது, இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொல்லி இருக்கிறார்கள், காலையிலும் மாலையிலும் யார் 10 முறை, காலையில் 10 முறை மாலையில் 10 முறை யார் என் மீது ஸலவாத் கூறுகிறார்களோ மறுமை நாளில் அவருக்கு என்னுடைய சிபாரிசு கிட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் நேசிக்கின்றார் என்றால் அதிகமாக அவரின் மீது ஸலவாத் சொல்லக்கூடியவராக அவர் இருப்பார். அப்படி அவர் இருக்க வேண்டும். இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் எப்படி பிரதிபலிக்கும்? அவர்களை பற்றி அறிந்து கொள்வதனால் பிரதிபலிக்கும். நாம் இன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பேரை பற்றி அவருடைய வரலாற்றை நாம் எடுத்து படிக்கின்றோம். ஆனால் நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை அப்படி படிக்கின்றோமா? எப்படி நாம் மற்றவர்களுக்கு முக்கியத்துவத்தை வழங்குகின்றோமோ அதே போன்று முக்கியத்துவத்தை வழங்கி ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை படிக்கின்றோமா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றேன் என்றால் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தார்கள், நமக்காக எப்படிப்பட்ட தியாகங்களை செய்தார்கள் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். இதுவே நேசத்தின் வெளிப்பாடாக இருக்கின்றது என்பதை நாம் நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்னும் அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தின் வெளிப்பாடு, ரசூலுல்லாஹ்வை ஒருவர் நேசிக்கின்றார் என்றால் அதனுடைய வெளிப்பாடு என்ன? ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதற்காக ஆர்வம் கொள்வது, ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதற்காக, ரசூலுல்லாஹ்வோடு மறுமையில் நாளை இருப்பதற்காக ஆர்வம் கொள்வது, அல்லாஹ்விடத்தில் அதற்கான துவாவை செய்வது, யா அல்லாஹ் என்னை நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று துவா செய்வது ரசூலுல்லாஹ்வின் மீதான அன்பின் வெளிப்பாடாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் சமுதாயத்தாரில் என்னை ஆழமாக நேசிப்போரில் சிலர் எனக்கு பின் தோன்றுவார்கள். அதாவது என்னை ஆழமாக நேசிக்கக்கூடியவர்கள் யார் என்றால் எனக்கு பின் அவர்கள் வருவார்கள். அவர்களில் ஒருவர் என்னை பார்க்க வேண்டுமே என்பதற்காக தம் குடும்பத்தாரையும் செல்வத்தையும் கூட தியாகம் செய்ய விரும்புவார். எதை வேண்டும் என்றாலும் தியாகம் செய்து என்னை பார்க்க அவர் விரும்புவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதற்காக ஆர்வம் கொள்வது இது அவர்கள் மீது இருக்கக்கூடிய நேசத்தின் வெளிப்பாடாக இருக்கின்றது என்பதை நாம் அறிய வேண்டும். கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை நேசித்தார்களோ அவர்களை நேசிக்க வேண்டும். இவ்வாறு ரசூலுல்லாஹ் நேசத்திற்குரியவர்களை நேசிப்பது இது ரசூலுல்லாஹ் மீதான இருக்கக்கூடிய முஹப்பத்தின் வெளிப்பாடாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினரை நேசிக்க வேண்டும், இன்னும் நபி தோழர்களை நேசிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, மிக முக்கியமான விஷயம், ரசூலுல்லாஹ் நேசித்த நபி தோழர்களை நேசிப்பது இது முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என் தோழர்களை திட்டாதீர்கள், ஏனென்றால் என்னுடைய தோழர்கள், அதாவது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் உங்களில் ஒருவர் உஹது மலை அளவு தங்கத்தை செலவு செய்தாலும் எனது தோழர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய இரண்டு கையை சேர்த்து எவ்வளவு வருமோ அவ்வளவு
தர்மம் செய்கிறார்கள் அல்லது அதை விட பாதி அளவு தர்மம் செய்கிறார்கள் என்றால் அந்த தர்மத்தை கூட உஹது மலை அளவான தர்மம் உங்களுடைய தர்மம் அது எட்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் எந்த விஷயங்களை அறிந்து கொண்டோமோ அதன் அடிப்படையிலே செயல்படக்கூடிய பாக்கியத்தையும், இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எப்படி நேசிக்க வேண்டுமோ அப்படி உண்மையான முறையில் நேசித்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பின்பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு கட்டுப்பட்டு உண்மையான முறையிலே நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை மிகைப்படுத்துதலுக்கும் அலட்சிய போக்கிற்கும் மத்தியில் நின்று நடுநிலையாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.